தீவு ஆகையினால் தான் கப்பல் கரப்பு என்று அழைக்கப்பட்டு வந்தது அந்த தீவு. நடுக்கடலில் தன் போக்காக விழுந்து மிதக்கும் மரகத மணியாரம் போன்ற அந்த தீவின் ஓரமாக ஏதாவதொரு பகுதியில் படகு ஒதுங்க வேண்டும் என்பதுதான் இளங்குமரனின் சித்தத்தில் அப்போதிருந்த ஒரே ஆசை. மழையும் புயலுமாயிருந்த அந்த சமயத்தில் கப்பல் கரப்பினருகே ஒதுங்கினால் மற்றொரு பயனும் கிடைக்கும். துறைமுகத்துக்கு வரும் கப்பல்களும் துறைமுகத்திலிருந்து போகும் கப்பல்களும் கப்பல் கரப்பை ஒட்டியே செல்வதனால் தீவிலிருந்து மீண்டும் நகர் திரும்ப எந்த கப்பலிலாவது சொல்லி உதவியை நாடலாம் என்று நினைத்திருந்தான் இளங்குமரன். அருட்செல்வ முனிவரின் மறைவு பற்றிய வேதனையையும் படைக்கல சாலையின் தனிமையையும் மறந்து காவிரித்துறை நீராட்டு விழாவில் ஆரவாரத்தில் கலந்து திரியலாம் என்றுதான் கதக்கண்ணனோடு வந்திருந்தான் அவன். ஆனால் நினைத்தபடி நடக்கவில்லை. நினையாதவையெல்லாம் நடந்துவிட்டன. எந்த பெண் தண்ணீரில் மூழ்கினால் எனக்கென்ன வந்தது, அது அவளுடைய தலையெழுத்து என்று கதக்கண்ணன் நினைத்ததைப் போலவே தானும் நினைக்க முடிந்திருந்தால் இளங்குமரனுக்கு இந்த துன்பங்களெல்லாம் ஏற்பட்டிருக்க போவதில்லை. என்ன செய்வது? மனிதர்களை நினைத்தால் அவனுக்கு இரக்கமாயிருக்கிறது. அவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டால் கோபம் வருகிறது. முதலாக ஓவியன் மணிமார்பனுக்கு உதவ நேர்ந்ததை நினைத்து கொண்டான் அவன். பிறருக்காக துன்பப்படுகிறவர்கள் தங்களுக்காகவும் சேர்த்து துன்பப்பட வேண்டியிருக்கிறதென்பதை இளங்குமரன் பல அனுபவங்களால் விளங்கி கொண்டிருந்தாலும் பிறருக்கு உதவ போனதன் காரணமாக தனக்கு வம்பிழுத்து விட்டுக்கொள்ளும் சம்பவங்களே தொடர்ந்து ஏற்படுவதனால் அவன் மனம் சற்றே இறுகியிருந்தது. எனினும் அது அடிக்கடி நெகிழும் சம்பவங்களும் நேர்ந்தன. அன்று காவிரி கரையில் நின்று கொண்டிருந்த போது அந்த பெண் நீரில் மூழ்கியதைக் கண்டு அவனுடைய இறுகிய மனமும் இளகியது. வரும்போது உலக அரவியையும் இளஞ்சி மன்றத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு வந்திருந்ததனால் காவிரி துறையில் நிற்கும் போது உலகத்து இன்ப துன்பங்களை எண்ணி வியந்து நெகிழ்ந்து சிந்தனையில் ஆழ்ந்த மனத்தினனாக இருந்தான் அவன். காவிரியில் ஒரு பெண் மூழ்கியதை கண்டபோது அவன் தன் மனத்தில், என்னுடைய தாயும் ஒரு காலத்தில் இப்படி இளம் பெண்ணாக இருந்திருப்பாள். இதுபோன்ற நீராட்டு விழா நாளில் அவள் அடக்கி கொண்டு காவிரியில் நீந்தியிருப்பாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். எவ்வளவுதான் திறமையாக நீந்த தெரிந்தவளாக இருந்தாலும் அவள் வெக்கியாவது மூச்சடக்க முடியாமல் தவறி குடித்த நீருடன் புறையேறியாவது நீந்த முடியாமல் தளர்ந்து விடுவது இயல்புதானே என்ற நிலைமையை புரிந்து கொண்டுதான் உதவ முன் வந்திருந்தான் அவன். அது இவ்வளவு பெரிய உதவியாக நீண்டு விடும் என்று அப்போது அவன் எதிர்பார்க்கவில்லை. இங்கே தான் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் இதே நேரத்தில் கழார்துறையில் கதக்கண்ணன், முல்லை, வளநாடுடையார் மூவரும் தன்னை பற்றி என்ன நினைத்து எப்படி உரையாடி கொண்டிருப்பார்கள் என்று கற்பனை செய்ய முயன்றது அவன் சிந்தனை. மழையினாலும் காற்றினாலும் நீராட்டு விழாவே சீர்குலைந்து மக்களெல்லாம் தாறுமாறாகச் சிதறி நகரத்துக்குள் திரும்பி போயிருப்பார்களோ என்று அவன் ஐயமுற்றான். இதோ படகில் துவண்டு கிடக்கும் இந்த பெண்ணுக்கு உதவ நேரும் என்பதற்காகவே இன்று நான் நீராட்டு விழாவுக்கு வர நேர்ந்திருக்க வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகளும் திட்டமும் தொடர்பில்லாமல் கழிவதாக நான் நினைப்பதுதான் பிரமை. தொடர்பில்லாமல் தோன்றும் ஏதோ ஒரு தொடர்பு திட்டமிட்டுத்தான் எல்லாம் செய்கிறது போலும் என்று நினைந்து மனத்தை தேற்றிக்கொண்டு கப்பல் கரப்பு திடலின் கரை தென்படுகிறதா என்பதை ஆவலோடு கவனிக்கலானான் இளங்குமரன். கரை தெரியவில்லை. ஆனால் கரையை நெருங்கும் அறிகுறிகள் தெரிந்தன. கடல் அலைகளில் அழுகின தென்னை மட்டைகளும் சிறு சிறு குறும்பைகளும் வேறு பல இலை தழைகளும் மிதந்து வந்தன. இந்த அடையாளங்களை கண்டு அவன் முகம் சிறிது மலர்ந்தது. கப்பல் கரப்பில் இறங்கி அந்த பெண்ணின் மயக்கத்தை தெளியச் செய்து அவளையும் அழைத்து கொண்டு அவ்வழியாக துறைமுகத்துக்கு செல்லும் கப்பல் ஒன்றில் இடம்பிடித்து நகருக்குள் சென்றுவிடலாம் என்று அவன் தீர்மானம் செய்து கொண்டான். நகருக்குள் சென்று அந்த பெண்ணை அவள் இல்லத்திற்கு கொண்டு போய்ச் சேர்த்த பின் நேரே புறவீதியை அடைந்து கதக்கண்ணனையும் முல்லையையும் அவர்கள் தந்தையையும் சந்திக்கலாமென எண்ணிக்கொண்டிருந்தான் அவன். நீராட்டு விழாவிலிருந்து மழையினால் கலைந்து போய் கதக்கண்ணன் முதலியவர்கள் வீடு திரும்பியிருப்பார்களென்று அவன் அனுமானம் செய்து கொண்டிருந்ததனால் அவர்களை புறவீதியிலேயே தான் திரும்பிச் சென்று சந்திக்கலாமென்பது அவன் தீர்மானமாயிருந்தது. சிறிது தொலைவு சென்றபின் கப்பல் கரப்பு தீவு மங்கலாக தெரிந்தது. காற்றில் அங்குள்ள தென்னை மரங்கள் பேயாட்டமே ஆடிக்கொண்டிருந்தன. அந்த தீவின் கரையை கண்டதும்தான் சம்பாபதி தெய்வம் தன்னை காப்பாற்றி விட்டதென்று நம்பிக்கை இளங்குமரனுக்கு ஏற்பட்டது.
படகிலிருந்து இறங்கி கரை ஏறுவதற்காக அந்த பெண்ணை அவன் தூக்கியபோது அவளும் நீருமாக குமட்டி குமட்டி வாந்தி எடுத்தாள். அவள் இளங்குமரனின் பொன் நிற தோள்களில் அவள் உமிழ்ந்த அவளும் நீரும் ஒழுகி வடிந்தன. ஓர் உயிரை காப்பாற்றுகிறோம் என்ற பெருமிதத்தில் அவற்றை எல்லாம் பொறுத்து கொண்டான் இளங்குமரன். அழுக்கு படாமல் பிறருக்கு உதவி செய்துவிட நினைத்தால் உலகத்தில் உதவிகளே இல்லாமற் போய்விடும் என்று நினைத்தபோது அவனுக்கு அவள் வாந்தி எடுத்தது வெறுப்பதற்குரியதாக படவில்லை. கப்பல் கரப்பு தீவில் ஈரமான செம்மண் தரையில் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு நடந்தபோது இளங்குமரனின் மனம் கருணை மயமாக நெகிழ்ந்திருந்தது. பிறருக்கு உதவி செய்வதில் இருக்கிற மகிழ்ச்சி பிறரிடமிருந்து உதவியை பெறுவதில் இருக்க முடியாதென்று எப்போதும் அவனுக்கு ஒரு கருத்து உண்டு. அதையே மீண்டும் நினைத்து கொண்டு மகிழ்ந்தான் அவன். அந்த சமயத்தில் கப்பல் ஒன்று அவ்வழியே பூம்புகாரின் துறைமுகத்தை நோக்கி வருவதை அவன் கண்டான். உடனே தான் சுமந்து கொண்டிருந்த பெண்ணின் உடலை ஒரு மரத்தடியில் கிடத்திவிட்டு கப்பலை அழைப்பதற்கு விரைந்தான். மழையும் காற்றுமான அந்த நேரத்தில்தான் உதவி கோருவது கப்பலிலிருப்பவர்களுக்கு தெரிய வேண்டுமென்பதற்காக தீவிலேயே மிகவும் மேடான ஓர் இடத்தில் போய் நின்று கூவினான் அவன். கூவியும் கைகளை ஆட்டியும் வெகுநேரம் முயன்றும் அந்த கப்பலில் இருந்தவர்கள் கவனம் அவன் பக்கம் திரும்பவில்லை. அவனுடைய கூக்குரலை காற்று அடித்து கொண்டு போய்விட்டது. தோற்றத்தை தொலைவும் மழையும் தெரியவிடாமற் செய்துவிட்டன. இன்னும் ஏதாவது கப்பல் வருகிறதா என்று கவனித்து கொண்டு அங்கேயே நின்றான் இளங்குமரன். கப்பல்கள் வந்தன போயின. ஆனால் ஆதரவு தேடி கூக்குரலிட்ட அவனைத்தான் அவை கவனிக்கவில்லை. வெகுநேரத்துக்கு பின்பு இனியும் கப்பல்களை நம்பி காத்திருப்பதில் பயனில்லை என்ற முடிவுடன் அந்த பெண்ணை விட்டு வந்த இடத்துக்கு திரும்பினான் இளங்குமரன். மழை மூட்ட பொய்யிருளோடு மெய்யிருளாகிய இரவின் கருமையும் கலந்த தீவினுள் ஒளி மங்கி அந்தகாரம் கவிந்து கொள்ள முற்பட்டிருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் நன்றாக இருட்டிவிடுமே என்ற கவலையோடு திரும்பி வந்த இளங்குமரன் அங்கே அந்த பெண் தானாகவே மயக்கம் தெளிந்து எழுந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்து வியந்தான். அவளுடைய நிலை அவன் கவலையை ஓரளவு குறைத்தது. அவன் அருகில் வந்த போதும் அவள் அவனை கவனிக்கவில்லை. எதிர்பக்கமாக கடலை பார்த்தவாறு கூந்தலை அள்ளி முடித்து கொண்டிருந்தாள் அவள். நீரில் நனைந்து வெளுத்திருந்ததனால் வெண்தாமரை பூ போன்ற அவளுடைய சிறிய பாதங்களில் செம்பஞ்சு குழம்பு தீட்டினாற்போல் தீவின் ஈரச் செம்மண் நிறம் பூசி அலங்காரம் செய்திருந்தது. தெப்பமாக நனைந்த நிலையில் குளிரில் உதரும் மணிப்புறாவை போல் அவள் பொன்னுடல் நடுங்கி கொண்டிருந்தது. வெண் சங்கு போல் நளினமாக தோன்றிய அவள் கழுத்து பின்புறம் பிடரியில் முத்து முத்தாக நீர்த்துளிகள் உருண்டு ஒட்டியும் ஒட்டாமலும் சிதறின. அவை முத்தாரம் போல் தோன்றின. இளங்குமரன் மெல்லிய குரலில் அவளிடம் கூறினான், பெண்ணே, உன்னை காப்பாற்றியதற்காக பெருமைப்பட்டு கொண்டிருப்பவனை நீ சிறிது திரும்பி பார்க்கலாமே. தோகை பொலிய தோற்றமளிக்கும் பெண்மயில் போல் அவள் திரும்பினாள். அவள் முகத்தில் நகை மலர்ந்தது. அந்த முகத்தை பார்த்து இளங்குமரன் அதிர்ந்து போய் நின்றான். அவன் முகத்தில் வெறுப்பும் கடுமையும் பரவின. நீயா? உன்னையா நான் இவ்வளவு சிரமப்பட்டு காப்பாற்றினேன்? ஏன், நான் காப்பாற்றுவதற்கு தகுதியுடையவளில்லையா என்று கேட்டாள் சுரமஞ்சரி. அவள் முகத்திலும் கண்களிலும் இதழ்களிலும் குறும்புச் சிரிப்பு குலவி தெரிந்தது. அவளுடைய இன்ப விழிகள் இரண்டும் அவனை விழுங்கி விடுவது போல் பார்த்தன. கப்பல் கரப்பு தீவு இருளில் மூழ்கிவிட்டது. மழையும் காற்றும் முன்பிருந்த கடுமை குறைந்திருந்தன. பகைவர்களைப் போல் ஒன்றும் பேசிக் கொள்ளாமல் இருளில் எதிரெதிரே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் சுரமஞ்சரியும் இளங்குமரனும். கடல் இருந்த இடம் தெரியாவிட்டாலும் கப்பல்கள் போவதும் வருவதுமாக இருந்ததனால் தொலைவில் ஒளி புள்ளிகள் தெரிந்தன. நடுங்கும் குளிர், இருவர் உடலிலும் ஈர உடைகள், இருவர் வயிற்றிலும் பசி, இருவர் மனத்திலும் எண்ணங்கள், இருவர் எண்ணங்களிலும் துயரங்கள். அமைதியில்லை, உள்ளும் இல்லை, புறத்திலும் இல்லை. நீண்ட நேர மௌனத்துக்கு பின் சுரமஞ்சரியின் கேள்வி இளங்குமரனை நோக்கி ஒலித்தது. என்னை காப்பாற்றியதை நீங்கள் விரும்பவில்லைதானே? இளங்குமரனிடமிருந்து பதில் இல்லை. நான் கடலோடு சீரழிந்து இறந்து போயிருந்தால் உங்களுக்கு திருப்தியாகியிருக்கும் இல்லையா? என் கேள்வியை மதித்து எனக்கு பதில் சொல்வது கூட உங்களுக்கு கேவலம் போலிருக்கிறது. சுரமஞ்சரி எழுந்து நின்றாள். மெல்லிய விசும்பல் ஒலி அவள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து ஒலித்தது. இளங்குமரன் அதை கேட்டும் அசையாமல் கற்சிலை போல் அமர்ந்திருந்தான். எழுந்து நின்ற அவள் கடலை நோக்கி வேகமாக நடக்கலானாள். நடையில் பாய்ந்தோடும் வெறி, நெஞ்சில் தவிப்புக்கள். அதை கண்டு இளங்குமரனின் கல் நெஞ்சில் எங்கோ சிறிது கருணை நெகிழ்ந்தது.
எழுந்து நின்று அவளை கேட்டான். நில். எங்கே போகிறாய்? எங்கேயாவது போகிறேன். எங்கே போனால் உங்களுக்கென்ன? உங்கள் மனத்தில்தான் எனக்கு இடம் கிடையாது. கடலில் நிறைய இடமிருக்கிறது. இருக்கலாம். ஆனால் நான் உன்னை சாகவிட மாட்டேன். நீ என்னால் காப்பாற்றப்பட்டவள். தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ உன்னை காப்பாற்றிவிட்டேன். என்னுடைய அன்பை நீ அடைய முடியாது, ஆனால் கருணையை அடைய முடியும். சுரமஞ்சரி நின்றாள். அவனுக்கு கேட்கும்படி இறைந்து சிரித்தாள். அன்பில்லாமல் கருணையில்லை. எல்லையை உடையது அன்பு, எல்லையற்றது கருணை. அன்பு முதிர்ந்துதான் கருணையாக மலர வேண்டும். அன்பே இல்லாத உங்கள் கருணையை நான் அங்கீகரிப்பதற்கில்லை. உன்னிடம் தர்க்கம் புரிய நான் விரும்பவில்லை. உன் சிரிப்புக்கும் பார்வைக்கும் நான் தோற்று நிற்பதுதான் அன்பு என்று நீ நினைப்பதாயிருந்தால் அதை ஒருபோதும் என்னிடமிருந்து அடைய முடியாது. எனக்கு பொதுவாக இரக்கம் உண்டு, பொதுவான கருணை உண்டு. அது உன் மேலும் உண்டு. எறும்பு முதல் எல்லா உயிர்கள் மேலும் உண்டு. அப்படி கருணையையும் இரக்கத்தையும் பொதுவாகச் செலுத்த கடவுள் இருக்கிறார். நீங்கள் தேவையில்லை. மனிதர்களிடமிருந்து மனித நிலையில் எதிர்பார்க்கும் ஈரமும் பாசமும் இணைந்து குழைந்த உலகத்து அன்புதான் உங்களிடமிருந்து எனக்கு வேண்டும். அந்த அன்பை நான் உனக்கு தருவதற்கில்லை. வேறு யாருக்கு தருவதாக உத்தேசமோ? யாருக்குமே தருவதற்கில்லை. அந்த அன்பை என் தாயின் கால்களில் விழுந்து கதறுவதற்காக சேர்த்து கொண்டு வருகிறேன் நான். உலகத்திலேயே நான் அன்பு செலுத்துவதற்கு ஒருத்திதான் பிறந்திருக்கிறாள். அவள் யாரென்று எனக்கே தெரியவில்லை. அவளுக்காகத்தான் என் இதயத்தில் அன்பு தேங்கியிருக்கிறது. அவளுக்கு முன்னால்தான் நான் கண்ணில் நீர் நெகிழ அம்மா என்று குழைய முடியும். துரதிர்ஷ்டவசமாக அவள் யாரென்று இதுவரை எனக்கு தெரியவில்லை. அவளை பார்க்கிறவரை நான் பார்த்து கொண்டிருக்கிற பெண்களெல்லாம் என் கண்களுக்கு அவளாகவே தெரிகிறார்கள். எனக்கு தாய் இருக்கிறாள். ஆகவே அந்த வகையில் கருணைக்கு குறைவில்லை. ஆனால் தாயும் தந்தையும் செலுத்துகிற அன்பு மட்டும் இப்போது என் மனத்தை நிறைவு செய்யவில்லை. உங்களைப் போல் ஒருவருடைய மனத்திலிருந்து என்னைப் போல் ஒரு தீயின் மனம் எதையோ வெற்றி கொள்வதற்கு தவிக்கிறதே. அவள் இப்படிச் சிரித்து கொண்டே கேட்டபோது மறுபடியும் இளங்குமரனின் குரல் சினத்தோடு சீறி ஒலித்தது. அந்த வெற்றி உனக்கு கிடைக்குமென்று நீ கனவிலும் நினைக்காதே பெண்ணி. உன் தந்தையார் சேர்த்து குவித்திருக்கிற செல்வத்துக்கு ஆசைப்பட்டு சோழ நாட்டு இளவரசனே உன்னை மணந்து கொள்ள முன்வந்தாலும் வரலாம். ஆனால் இளங்குமரன் வரமாட்டான். உன் தந்தையார் பொன்னையும் மணியையும் தான் செல்வமாகச் சேர்த்திருக்கிறார். ஆனால் இளங்குமரன் தன்மானத்தையும் செருக்கையுமே செல்வமாகச் சேர்த்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள். எதிரே தள்ளி நின்றிருந்த சுரமஞ்சரி இளங்குமரனுக்கு மிக அருகில் வந்தாள். அழுகையும் சிரிப்புமின்றி உறுதியான எண்ணம் மட்டுமே வெளிப்படும் குரலில் ஏதோ சபதம் போடுவது போல் அவனிடம் கூறலானாள். ஐயா, இந்த இருளும் மழையும் காற்றும் கடலும் சாட்சியாக உங்களுக்கு சொல்கிறேன். தன்மானத்தையும் செருக்கையும் உங்களை விட குறைவாக நான் சேர்க்கவில்லை. உங்களிலும் பல மடங்கு அதிகமாக சேர்த்திருந்தேன். அதை அழித்து என் மனத்தை பலமில்லாமல் நெகிழ்ந்து போகச் செய்தது யார் தெரியுமா? யார்? கேள்வியை பார். சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள்தான். நீங்களே தான். நான் என்னுடைய தன்மானத்தையும் செருக்கையும் வளர்ப்பதற்கு முயல்வது உண்டே தவிர பிறருடைய தன்மானமும் செருக்கும் அழிவதற்கு முயன்றதாக எனக்கு நினைவில்லையே. எப்படி நினைவிருக்கும்? உங்கள் செருக்கு வளரும் போதே என் செருக்கு அழிந்து உங்களுக்கு உரமாகி கொண்டிருக்கிறதே. பூ அழிந்துதானே கனி. இளங்குமரன் திகைத்து போனான். அவளுடைய சாமர்த்தியமான பேச்சில் அவனது உணர்வுகளின் இறுக்கம் சிறிது சிறிதாக உடைந்து கொண்டிருந்தது. சோழ இளவரசன் மட்டுமில்லை, அகில உலகிலுமுள்ள எல்லா இளவரசர்களும் வந்தாலும் என் மனத்தை தோற்க விடமாட்டேன். என் தந்தையாரின் செல்வம் எனக்கு தூசியை போலத்தான், பதவி குடி பெருமை எல்லாம் அப்படியே. ஆனால் நான் என் மனம் அழிந்து ஏங்கி நிற்கும் நிலை ஒன்று உண்டு. அது இப்போது என் எதிரில் நின்று கொண்டிருப்பவரின் அழகிய கண்களுக்கு முன் தோன்றும் நிலைதான். உணர்வு மயமாகிவிட்ட அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தோன்றாமல் தயங்கி நின்றான் இளங்குமரன். கப்பல் கரப்பு தீவில் எங்கோ புதரில் மலர்ந்து கொண்டிருந்த தாழம்பூ மனம் காற்றில் கலந்து வந்து அவன் நாசியை நிறைத்தது. இந்த மனத்தைத்தான் அன்றொரு நாள் கைகளிலிருந்தும் மனத்திலிருந்தும் கழுவி தீர்த்திருந்தான் அவன். இன்று அதே மனம் மிக அருகில் கமழ்கிறது. கீழே குனிந்து அவன் பாதங்களை தன் பூவிரல்களால் தீண்டி வணங்க முயன்றாள் சுரமஞ்சரி. இளங்குமரன் தன் பாதங்களை பின்னுக்கு இழுத்து விலகி கொண்டான்.
அவன் இழுத்து கொண்ட வேகத்தையும் முந்திக் கொண்டு வந்து பாதத்தில் அவளுடைய கண்ணீர் முத்து ஒன்று சிந்திவிட்டது. அவள் ஏமாற்றத்தோடு எழுந்தாள். நீங்கள் என்னை கடுமையாக சோதிக்கிறீர்கள். தெய்வம் எனக்கு என் தாயை காண்பிக்காமல் இதைவிட கடுமையாக சோதிக்கிறது பெண்ணி என கூறிக்கொண்டே மரத்தடியில் உட்கார்ந்தான் இளங்குமரன். அவள் நின்று கொண்டேயிருந்தாள். இருவருக்குமிடையே அமைதி நிலவியது. சிறிது நாழிகையில் சோர்வு மிகவே அப்படியே ஈரத்தரையில் சாய்ந்து படுத்து கொண்டு விட்டான் இளங்குமரன். அவள் மட்டும் முன்போலவே நின்று கொண்டிருந்தாள். ஏன் நின்று கொண்டேயிருக்கிறாய்? நிற்காமல் வேறென்ன செய்வது? விடிவதற்கு முன் ஒன்றும் செய்வதற்கில்லை. விடிந்த பின் ஏதாவது கப்பலில் இடம் பிடித்து ஊர் திரும்பலாம். அதுவரை இப்படியே நிற்கப் போகிறாயா? அவன் தலைப்பக்கத்தில் வந்து அவள் மெல்ல உட்கார்ந்து கொண்டாள். அந்த உரிமையும் நெருக்கமும் சற்று மிகையாக தோன்றின அவனுக்கு. அதோ அந்த மரத்தடியில் போய் படுத்து தூங்கு என்று பக்கத்திலிருந்த வேறொரு மரத்தை காண்பித்தான் இளங்குமரன். அங்கே போக மாட்டேன். பயமாயிருக்கும் எனக்கு. பயப்படுவதற்கு இந்த தீவில் ஒன்றுமில்லை. நீங்கள் இருக்கிறீர்களே என்று குறும்புத்தனமாக சொல்லிச் சிரிக்க நினைத்தாள் சுரமஞ்சரி. ஆனால் அப்படிச் சொல்லவில்லை. பயத்தினால் நாவே சொல்லுக்கு தடையாகிவிட்டது. ஒற்றை மேற்கோள்குறி. பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பதே எனக்கு ஒரு பயமாகிவிடும். ஈரத்தரையில் தலைக்கு ஒன்றும் வைத்து கொள்ளாமல் படுத்து தூங்கி பழக்கமில்லை எனக்கு. நான் இப்படியே நிற்கிறேன் என்று மறுபடியும் எழுந்திருக்க போனவளை கைப்பற்றி உட்கார வைத்தான் இளங்குமரன். அவன் கை தன் கையை தீண்டிய அந்த வினாடி அவள் நெஞ்சில் பூக்கள் பூத்தன. மனங்கள் மணந்தன. மென்மைகள் புரிந்தன. தன்மைகள் நிறைந்தன. இதோ இப்படி இதன் மேல் தலை வைத்து உறங்கு என்று தன் வலது தோளை காட்டினான் இளங்குமரன். சுரமஞ்சரி முதலாக அவனுக்கு முன் நாணி தலை கவிழ்ந்தாள். ஏன் பேசாமல் இருக்கிறாய்? உனக்கு தலையணை இன்றி உறக்கம் வராதென்றால் என் கையை அணையாக தருகிறேன். இது பொதுவாக உன்மேல் எனக்கு ஏற்படும் கருணையை கொண்டு நான் செய்யும் உதவி. விரும்பினால் ஏற்றுக்கொள், இல்லாவிட்டால் நின்று கொண்டே இரு என்றான் கடுமையாக. செம்பொன் நிறத்து செங்கமல பூவனை போன்ற அவன் வலது தோளில் தலை சாய்த்தாள் சுரமஞ்சரி. அவள் மனத்தில் நினைவுகள் மிக மெல்லிய அரும்புகளாக அரும்பிக் கொண்டிருந்தன. அப்போது, பெண்ணி, இப்போது இன்றிரவு என் தாயோடு இந்த தீவில் தங்க நேர்ந்து அவளுக்கு தலையணை இல்லாமல் உறங்க முடியாது போயிருந்தாலும் இதே வலது தோளை கருணையோடு அவளுக்கு அளித்திருப்பேன் நான். பிறருக்கு உதவுவதே பெருமை, அதுவும் இயலாதவர்களுக்கு உதவுவது இன்னும் பெருமை என்று நிர்மலமான குரலில் கூறினான் இளங்குமரன். நான் ஒன்றும் இயலாதவளில்லை. எனக்கு உங்களிடமிருந்து அன்பு வேண்டும், கருணை வேண்டியதில்லை என்று சீற்றத்தோடு அந்த தோளை தள்ளி விட்டு துள்ளி எழுந்தாள் சுரமஞ்சரி. அவள் இதயத்து ஆசை அரும்புகள் வாடி உதிர்ந்தன. பிறகு என்ன நடக்கும் காத்திருக்கவும்.